பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லாதுங்க, சோர்ந்து தானே போய் இருக்கிறீங்க. வெளியில சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு இருக்குது. அப்படியே மன சோர்வு காணப்படுகிறாரு. எனக்கு யார் இருக்கா உதவி செய்வதற்கு? இந்த காரியத்தை நானே தனியா யோசித்து என்ன பண்றேன்னு தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? ஆண்டவர் இயேசு உங்களோட என்ன பேசுறார் தெரியுமா? ஏசாயா 41:10 சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சோர்ந்து இருக்கிறவளே அவர் பலப்படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு. நீங்க சோர்ந்து போய் தானே இருக்கிறீங்க. இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரல, இன்னும் ஆண்டவர் நான் கேட்டதெல்லாம் செய்யல, இவ்வளவு நாள் ஆகி போச்சு, ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் தான் செய்யறேன், என்ன விளைவு? ஒன்னும் ரிசல்ட் பார்க்க முடியல, அறுவடையை பார்க்க முடியல, நிந்தையும் அவமானம் நெருக்கம் தான் பெருகிட்டு இருக்கிறது. சோர்ந்து போயிட்டீங்களா? நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், பிரயாசப்படுறேன், எல்லாம் தோல்வியில தான் முடியுது, நஷ்டத்துல தான் முடியுது, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்களா? எப்படியாவது மாற்றம் வந்துடும், வீட்டுக்குள்ள சமாதான சந்தோஷம் வந்துடும்னு எதிர்பார்த்து உபவாசம் பண்ணிலாம் ஜெபிச்சுட்டேன், ஒன்னும் காணும் அப்படின்னு சொந்து போயிட்டீங்களா? அந்த சில மகளே சொந்து போகாத, மகனே சொந்து போகாதே, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போகிறவளை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் ஜெபத்துக்கு பதில் தருவேன், நீ வேண்டிக் கொண்டது நிறைவேறும், நீ எதிர்பார்க்கிறது நடக்கும், அந்த மாற்றத்தை நான் உனக்கு உண்டாக்கி தருவேன். சகாயம் பண்ணுகிற உதவி செய்கிற தேவனாய் நான் உனக்கு கூட இருக்கிறேன்ல. யார் இருந்தாருன்னா இல்லாட்டா என்ன, எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னா நான் இருக்கிறேன்ல. உனக்கு உன்னை பலப்படுத்த, தைரியப்படுத்த, சகாயம் பண்ண உனக்கு வேற யார் வேணும்? நான் இருக்கிறேன் உனக்கு என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால தான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, இயேசுவே நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க என்னை பலப்படுத்துங்க, நான் சோர்ந்து போயிட்டேன், சகாயம் பண்ணுன்னு சொன்னீங்களே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு அற்புதம் நடக்கும்.